ராசிக்காரர்களே, துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலைமையில் வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கலாம். தற்போதைய காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடக்காதா, இந்த நடந்தால் இது பரவாயில்லையா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு. வேலை சம்மந்தப்பட்ட புதிய யோசனைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்போதைய நிலைமை. அதில் என்ன பண்ணலாம், அடுத்து அப்டேட் பண்ணலாமா, இல்லை வேறு வேலைகள் ஏதாவது ட்ரை பண்ணலாமா, இல்லை சம்பள உயர்வுக்கு என்ன பண்ணலாம், கூட இருக்கிறவங்களும் அதிகமாக வாங்கிட்டு இருக்கானே நம்மளுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சில யோசனை. குடும்ப பொறுப்புகளில் அதிகரிச்சிருக்குது. அடுத்து இந்த விஷயம்லாம் இருக்குது. அடுத்து அந்தந்த சுப செலவுகள்லாம் இருக்குது, அதுக்கெலாம் இப்போ அமௌண்ட் வேணுமே, என்ன பண்ணுறது. பழைய பிரச்சனைகளுக்கான தீர்வு தேடிட்டு இருக்கமே, அதுக்கான தீர்வு கிடைக்குமா, இந்த மாதிரி பல யோசனைகளோடு காத்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வீடியோ. துலாம் ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட அடிப்படை குணாதிசயமே என்ன தெரியுமா? அழகை விரும்புவார்கள். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும். துலாம் ராசிக்காரருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த நாட்கள்லேருந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது உங்களுக்கு இன்டிமேஷனில் முன்னாடியே சொல்லியிருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஆமாம் இது முன்னாடி சொன்னிச்சு, நான் தான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் அழகை விரும்புபவர்கள். அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படிலாம் அழகாக இருக்கிறத ரசிப்பாங்க. நீதியை மதிப்பவர்கள். ஒரு விஷயம் இருக்குது சார், ஆனால் அதுக்காக ஒரு நீதின்னு நேர்மைன்னு இருக்குது, அது பல கோடி ரூபா கொடுத்தாலும் நீதி நேர்மையை தாண்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் இருக்காங்க அப்படின்னா அதில் துலாம் ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. நிறைய பேர் பல கோடி ரூபா கொடுத்தாலும் நீதியாவது நேர்மையாக, நமக்கு பணம் தான் முக்கியம், அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் அப்படியே வேறு மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க. அனைவரிடம் நட்பாக பழகக்கூடிய நபர்களில் துலாம் ராசிக்காரர் ஒரு முழுமையான ஒரு நபர். மனதில் கருணை கொண்டவங்க, குடும்ப பாசம் அதிகம் உள்ளவங்க, கலை உணர்வு கொண்டவங்க, மற்றவர்களுக்கு உதவ விரும்புபவங்க. ஆனால் சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதம் செய்வாங்க. அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பாங்க. தேவையற்ற கவலை கொள்வாங்க. தேவையற்ற கவலைனா இது, அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. அது ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை நீங்கள் சால்வ் ஆகிடுவீங்க. ஆனால் அந்த 5 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு ரவுஸ் இருக்குது இல்லை, உங்களுக்கே தெரியும். அதை போட்டு மனசில் குழப்பிட்டு 2 நாள் தூங்காமல் 3 நாள் தூங்காமல் அதை போட்டு இதை போட்டு அப்படியே மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்களே, அந்த விஷயம் வேண்டாம். முடிவெடுக்க தாமதம் செய்வாங்க. முடிவெடுக்க தாமதம் எதுக்கு? ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தாமதித்து இதையும் பண்ணிவிட்டு மைண்டை குழப்பிட்டு தேவையில்லாத வேலை அது. அனைவரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல் இருக்குது, ஒவ்வொரு வகையான யோசனை இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள்லாம் இவங்க ஈடுபட மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. துலாம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்து 2026 ஸ்டார்டிங்லேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு. தமிழ் புத்தாண்டுனால சில நட்பலன்களும் உங்களுக்கு இருக்குது. அந்த நட்பலன்களும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆக போகுது. தடைப்பட்ட காரியங்கள் முன்னேற்றத்திற்கான வழிகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பிறக்க போகுது. அது எதோட பலன்னா தமிழ் புத்தாண்டு 2026 பலன். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இவங்களால் உங்களுக்கு யோகமும் உண்டாகுது, சின்ன சின்ன ஆபத்துகளும் இருக்குது. புதிய நண்பர்களை யோசித்து தேர்ந்தெடுங்க. அவங்கக்கிட்ட பேசலாமா, பழகலாமா, அவங்களால நமக்கு நன்மை இருக்கா, எல்லாமே யோசிங்க. வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். வேலைவாய்ப்புகள் உருவாகுது அப்படின்னா அவசரமாக பணம் கட்டுறதோ, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு இது பண்ணுங்கிறதோ, பழைய வேலை இது பண்ணுறதோ யோசித்து பண்ணுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொறுமையாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்காக போராட்டங்கள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். யாராவது குடும்பத்தில் சண்டை போட்டால் கூட அப்படியே நிதானமாக ஹேண்டில் பண்ணி சைலண்ட்டாக அப்படியே மூவ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். குரு பயிற்சி பலன். குரு பகவான் அருளால் கல்வி முன்னேற்றம் உண்டாகுது. கல்வி முன்னேற்றம் உண்டு, குடும்ப ஒற்றுமை உண்டு, குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார நிலை சீராகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிட ரீதியான சில விஷயங்களாக இருந்தாலும் குரு பயிற்சி பலன் உங்களுடைய ஜாதகத்தில் வெவ்வேறு மாதிரி இருக்கும். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. ஸோ துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ சுக்கிரன் யாரோடு இருந்தால் சரியாக வருவார்? குரு பயிற்சி பலன் நடக்கும்போது நிறைய கிரகத்தினுடைய மாற்றங்கள், கட்டங்கள் எல்லாமே மாறுபடுது. யாருக்கு எதிர்ப்பாக இருக்கிறா, யாரோட பார்வையில் இருக்கிறா, யாரோட அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டுறா. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாகவே இருந்தாலும் தனிப்படையான ஜாதகம் தான் பேசும். தனிப்படையான ஜாதகம் பேசுது அப்படின்னா, தனிப்படையான ஜாதகம் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதை கால்குலேட் பண்ணி ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறது ராசி பலன். கிட்டத்தட்ட 12 to 13 கோடி பேர் இந்த ராசியில் இருப்பான்.
அத்தனை பேருக்கு இது பலிக்குமானா ஒரு 50 to 60% தான் பலிக்கும். இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிக்குது சார், நீங்கள் சொன்னது உண்மை தான் அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இதை விட அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களை லோக்கலில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொடுங்க. இல்லை சார் லோக்கலில் ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். பிரபல ஜோதிடர் தான் எடுத்து பேசுவார். அந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் பேசும்போது அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டே வாங்க முடியும், பேச முடியும். கொஞ்சம் விவிஐபி ஜோதிடர் தான். ஸோ 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக நடக்கணும் அப்படின்னா, குரு பயிற்சியில் சொன்ன மாதிரிலாம் நடக்கலை சார் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வியாழக்கிழமை விரதம். துலாம் ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு எப்பயுமே பண்ணிகிட்டே இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு சிலருக்கு திங்கள், ஒரு சிலருக்கு வெள்ளி செட் ஆகும். இதில் ஒரு சிலர் சனிக்கிழமை விரதம் முடிக்கிற ஆளாக இருப்பீங்க. வியாழக்கிழமை விரதம் இது வரைக்கும் நீங்கள் இருந்தது ஓரளவுக்கு தான் இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் இருந்திருக்கலாம், சாய்பாபாவுக்காக இருக்கிறவங்க, இல்லை இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடுக்காக இருக்கிறவங்க இருக்கலாம். குரு பகவானுக்காக வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு காயத்ரி ஜபம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஏழைகளுக்கு உணவு தானம் செய்து கல்வி உதவி செய்வதன் மூலமாக பல நன்மைகள் நடக்குது. என்ன சார் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுக்குது? ஒன்றும் கிடையாதுங்க. வியாழக்கிழமை விரதம் இருக்கிறீங்க, சாப்பிடாமே இருக்க சொல்ல நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விரதங்கள் பழமோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உணவு காலையிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 11 மணிக்கு மேலே சாப்பிட்றதோ, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பழங்கள் மட்டும் உண்டு இது பண்ணுறதோ. அதே போல் காயத்ரி ஜபம் பண்ணி குரு காயத்ரி ஜபம் பண்ணிவிட்டு மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்க. அது ஒரு 100 பேருக்கு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. 5 பேர் உங்களால் முடிஞ்ச சாப்பாடை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய 5 பேர் கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். கல்வி உதவி செய்வது, யாராவது குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்கிறவங்களே ஃபீஸோ அல்லது நோட் புத்தகமோ ஏதோ ஒன்று வாங்கி தரது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களாக இந்த டைம் அவ்வளோ நல்லதாக இருக்கும். இதை செஞ்சிங்கன்னா செய்யக்கூடாதவை என்ன தெரியுமா? பெரிய முதலீடுகளை அவசரமாக செய்யாதீங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து முதலீடு போட்டிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இது நிறையா பேருக்கு நான் சொல்கிறது தான். துலாம் ராசிக்காரர்கள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பணம் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து முதலீடுகள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ ரிஸ்க் அதிகம். நண்பர்களை முழுமையாக நம்பாதீங்க. நண்பர்கள் நம்புறதுனால நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். துலாம் ராசிக்காரங்க நீங்கள் மாட்டின முக்கால்வாசி காரணம் பட்டன்னு பண்ணுறது, கோபத்தில் முடிவு எடுக்கிறது, டக்குன்னு திட்டி போகிறது. திட்டிவிட்டு அவருமே பேசினா மாறிக்குவாங்க அப்படிங்கிறது. மற்றவனுக்கு மனசு இருக்குது, மற்றவனுக்கு செயல்பாடுகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கணும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும், வெளியே யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது தானாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு டைம் வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் குடும்ப பிரச்சனைலேருந்து எல்லாம் சரியாகிக்குவீங்க. குடும்பத்தில் எல்லாரோடையும் சரியாகி நார்மலாக நிம்மதி வந்துடும். ஆனால் வெளியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் குழப்பிட்டே இருப்பான். ஓ அவங்க அப்படி சொன்னாங்கப்பா, அவங்க இன்னும் அப்படி தான் இருக்காங்களா என்னமோ தெரியல. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. திருமண யோகம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு புதிய வரன் தேடுதல். இந்த காலகட்டம் உங்களுக்கு தேடுறதுக்கான காலகட்டம். டக்குன்னு கிடைக்குமா சார் அப்படின்னா ஒரு 130% தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேடினீங்க அப்படின்னா தேடுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். நிறைய பேர் கல்யாணத்தை ஆகிறவங்களுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கே டைம் இல்லாமல் வந்திருக்கும். சார் கல்யாணத்துக்குன்னு ஸ்டெப்பே எடுக்க முடியல சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு சில துலாம் ராசியர் பார்த்துருந்தீங்கன்னா அது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். அதில் தேடுறதுக்குன்னு ஒரு காலகட்டம் கிடைக்கணும்ல. தேடினா கிடைக்கிறது ஒரு பக்கம், தேடுறதுக்குன்னே ஒரு காலகட்டம் கிடைக்கும்ல, அது இந்த காலகட்டம். குடும்ப அறிமுகங்கள், உங்களுக்கு புதுசாக குடும்பங்கள் அறிமுகமாகும். அதில் ஒரு குடும்பம் இப்போ நீங்கள் பார்க்குறது மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் இன்னொரு அதை பார்த்துட்டு இன்னொரு 4-5 வரான்னு பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆமாங்க இது பழசுலேயே என் காதுக்கு வந்தது தான் அப்படின்னு ஒரு ஆளை போய் செலக்ட் பண்ணுவீங்க. அது இந்த காலகட்டமாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கலாம். பார்த்தது 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும், 2-3 மாதம் கழித்து கூட மறுபடியும் அதுக்கே போய் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் துலாம் ராசிக்காரர் பார்க்குறது. உறவினர் மூலம் வாய்ப்புகள் உண்டாகுது. உறவினர் மூலமாக வாய்ப்புகள் உண்டாக ஆரம்பிக்குது. அதே போல் ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு புரிதல் அதிகரிக்குது, குடும்ப ஒற்றுமை வளருது. சார் நிறைய பேர் இந்த திருமணமானவங்க கேட்கக்கூடிய விஷயம், துலாம் ராசிக்காரங்க மட்டும் திருமணமாகி சண்டை போடாத நாட்களே இல்லை சார் அப்படிம்பீங்க. துலாம் ராசிக்காரர்கள் இது ரொம்ப ஒரு முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். நீங்கள் வந்து பட்டு பேசிடுவீங்க. கூட இருக்கிறவன் கணவன் வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்கிற கணவராக இருப்பாங்க, ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டாலும் திடீர்னு கோவப்படுறப்பராக இருப்பாங்க. அதனாலே உங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். இது உண்மையாக இல்லையான்னு இருக்காங்க, கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த துலாம் ராசிக்கார் என்ன பண்ணும் அப்படின்னா, திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். குடும்ப சமேதர்களாக கணவன் மனைவி குழந்தைகள் இருந்தாங்க, கூட்டு போயிட்டு வாங்க. அற்புதமான ஸ்தலம். படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா 1200 படிக்கட்டுகள்,
போகிற வழியில் நாக சிற்பம் இருக்கும், 60 அடி நாக சிற்பம் இருக்கும். இல்லை நடக்க முடியாதவங்களா இருந்தீங்கன்னா வண்டி வாகனமே மேலே போயிட்டு வருது, பஸ்ஸே போகுது, கோயில் பஸ்ஸே போகுது, மேலே போய் வணங்கிட்டு வரலாம். மேலே ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. வெள்ளை தசபாசாரத்தால் செய்யப்பட்ட சிலை. அதோட அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் சிலை பாதி சிவனும் பாதி பார்வதியும் இருக்கும். ஒரு காலில் கொலுசு போட்டிருப்பாங்க, ஒரு காலில் கொலுசு போட்டிருக்க மாட்டாங்க. முகம் வந்து அப்படியே மழுகுன மாதிரி இருக்கும். ஃபேஸ், மூக்கு, கண்ணெலாம் அதில் வந்து தெரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே போல் வேலவர் சிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் சிலை செங்கோட்டு வேலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கோடு வேலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே உச்சி பிள்ளையார் கோயில், அதாவது யார் இப்போ சிவனும் பார்வதியும் ஒரு சேர அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுக்குறாங்க. பக்கத்தில் முருகர் சன்னதி இருக்குது, கையில் சேவல் ஏந்திய மாதிரி முருகர் சன்னதி, அதற்கு மூஞ்சி எதுவும் தெரியாத மாதிரி வெள்ளை தசபாசனத்தை செய்யப்பட்ட சிலை இருக்குது. அதுக்கு மேலே உச்சி பிள்ளையார் இருக்குது. இப்போ என்னது, 4 தெய்வங்களும் ஒரு சேர குடும்ப சமேதர்களாக குடும்பமாக வாழக்கூடிய ஒரு ஸ்தலம். அது எந்த ஸ்தலம்? திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம். அற்புதமான கோவில். நீங்கள் போய் வணங்குனீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பவர் கிடைக்கும். திருமணமானவங்க இன்றைக்கும் போய் அங்கே எல்லாம் மாலை மாற்றிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் அங்கே போய் மாலை மாற்றிட்டு வருவாங்க. அதுக்குன்னே தனி சிறப்பு பூஜைகள்லாம் கோயிலில் இருக்குது. நாக விஷயத்தெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபட்டுவாங்க. ராகுகேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபட்டுவாங்க. திருமண ரீதியான தடைகள் இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபட்டுவாங்க. திருமண ரீதியான சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபட்டுவாங்க. திருமணத்திற்கு பிறகு சண்டை சச்சரவுகள் இருந்தால் அங்கே போய் வழிபட்டுவாங்க. எல்லா வகையான நன்மைகளும் அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அந்த கோவிலுடைய பவர் வந்து நிறைய பேருக்கு தெரியல. கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளும் திருப்பங்களும் உண்டாகி திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்குவதற்கு அந்த இடம் ஒரு ஆப்டான ஒரு இடமா இருக்கும். இந்த ராசிக்காரங்க நான் சொல்கிறேன், இந்த ராசிக்காரங்களில் எந்த ராசிக்காரங்கவே சொல்கிறேன், திருமணமாகி பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக அந்த ராசிக்கு போயிட்டு வாங்க. துலாம் அப்படிங்கிறது அன்னையினுடைய ராசி. ஸோ அன்னை அப்படிங்கிறவங்க தெய்வத்திற்கு சமம். ஸோ தெய்வம் சிவனோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் அங்கே தான். ஸோ உங்களுக்கு போனீங்க அப்படின்னா இன்னும் ஆப்டாக மேட்ச் ஆகும். நல்ல ஒரு பொருத்தமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நன்மைகள் நடக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம், குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு மன அழுத்தம் குறைக்க வேண்டும். இந்த டைம் இறை நம்பிக்கையோடு இருக்கணும். நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. குழந்தை இன்னும் பிறக்கலாதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய 3 ஸ்தலங்கள் இது எல்லா குழந்தை இல்லாதவங்களுக்கும் நான் முன்னாடி சொன்னது தான். நிறைய வீடியோக்களில் நிறைய ராசிகளுக்கும் சொன்ன ஸ்தலம் தான். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. துலாம் ராசி முதல்ல வணங்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வம். குலதெய்வத்தை வழிபட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. குழந்தைகள் இல்லாதவர்கள் இந்த மாதிரி கோயிலில் வழிபடணும். என்ன சார் அந்த மாதிரி கோயில்? அது என்ன சார் அப்படின்னா ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கோவில் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயில். உள்ளே போனீங்க அப்படின்னா மயானத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டி சம்மனாக உருவம் எடுத்து அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து ஒரு ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கும். அது வந்து மயானம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி இருந்தான் இருக்கும். பிரம்மன் கவாலை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம், உயிர்கள் அதிகமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம். குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த உயிர்லேருந்து ஒரு உயிர் எடுத்து கொடுத்து குழந்தையாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சிவபெருமான் மயானத்தில் இருக்கக்கூடியவர். இன்றைக்கி நிறையா சிவன் கோயிலெலாம் போனீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையில் பேர் இருக்கும். என்னன்னு கிளியராக போய் பார்த்தீங்கன்னா பள்ளிப்படை கோயில்னு சொல்லியிருப்பாங்க. இறந்தவர்களுக்கு சிவலிங்கம் வைத்து வழிபட்டது சோழ காலத்தில் வணங்கக்கூடிய ஒரு தெய்வங்கள். அப்படி இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபடும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அதுதான் திருவண்ணாமலையில் வழிபட சொல்கிறது. திருவண்ணாமலை வழிபட்டு மேல்மலையனூரில் வழிபட்டு அதற்கு பிறகு அங்கே எல்லாமே வழிபட்ட பிறகு பழனி போய் கீழே திரு ஆவினங்குடி கீழே அந்த பழனி அடிவாரத்துக்கு கீழே இருக்குது. நீங்கள் நடந்து போய் அந்த மேலே ஏறிங்க பார்த்தீங்களா, பழனி மலை ஏறிங்க பார்த்தீங்களா, அது ஏறத்துக்கு முன்னாடியே இருக்குது. சும்மா ஒரு நடந்து போகிற தூரத்தில் திரு ஆவினங்குடி அப்படின்னு குழந்தை வேலப்பர் கோயில் இருக்கும். குழந்தை வடிவில் முருகர் இருப்பார். நீங்கள் பழனி மேலே ஏறினீங்க அப்படின்னா ஒரு பாலனாக இருப்பார். அதான் பால தண்டாயுதபாணி. கீழே இருக்கிறது குழந்தை வேலப்பர், குழந்தையார் ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே போய் பழனியில் பால தண்டாயுதபாணி சுவாமியை வணங்கிட்டு வரணும். அதுதான் வந்து ஐதீகமாக இருக்குது. அப்படி வழிபட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேர் குழந்தை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மன அழுத்தத்தை குறைக்கணும், இறை நம்பிக்கையோடு இருக்கணும். பாரம்பரிய நம்பிக்கையின்படி சந்தான கோபாலகிருஷ்ண வழிபாடு பண்ணுங்கள், கற்பரட்சாம்பிகை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். இது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. அதே போல் வாகன யோகம் 2026 இருந்து சில துலாம் ராசிகளுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகுது. கார் வாங்கக்கூடிய முயற்சி உண்டாகுது. பழைய வாகனம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க, அது ரொம்ப நல்லது. அதே போல் அடுத்த 12 நாட்கள் வந்து முதல் 3 நாள் நல்ல தகவல் வருங்க. 4 to 6வது நாளில் பண விஷயங்களில் கவனமாக இருங்க.
குடும்ப ஆதரவு கிடைக்குங்க 7 to 9வது நாளில். 10 to 12வது நாளில் புதிய முயற்சி தொடங்க வாய்ப்பு உண்டாகுதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மகிழ்ச்சி உண்டாகுது. மற்றபடி உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். நன்மைகள் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிதானம், பொறுமையை மட்டும் மைண்டில் ஞாபகம். உங்களோட தாரக மந்திரம் அதாக தான் இருக்கணும். சண்டைக்கு வந்தானா கூட அந்த இடத்துல நீங்கள் சண்டை போடக்கூடாது. அமைதியாக பொறுமையாக தான் நிற்கணும். யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்? பொறாமை கொண்டவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இனிமையாக பேசி ஏமாற்றுறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கடன் கேட்டு திருப்பி தராதவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய ரகசியங்களை அறிய முயற்சிக்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. கந்திஷ்டி பாரம்பரிய நம்பிக்கையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புகழ் அதிகரிக்கும் போது திருஷ்டி ஏற்படலாம். இந்த புகழ் அதிகரிக்குது அப்படின்னாவே துலாம் ராசிக்காரனுக்கு திருஷ்டி ஏற்பட்டுருக்கும். அந்த திருஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே அவனுக்கே அந்த இன்டிமேஷன் தெரிய ஆரம்பிக்கும். படபடப்புகள், ஒரு மாதிரி இருக்கிறது, சின்ன சின்ன தடைகள் ஏற்படுது அப்படின்னா தயவுசெய்து அதுக்கான பரிகாரங்களாக வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுங்க. கற்பூர ஆரத்தி எடுங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அம்மன் வழிபாடுலாம் பண்ணிங்கன்னா திருஷ்டிகள் எல்லாமே கழியும். நிறையா பேர் தெரியாத ஒரு விஷயம். வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தா மகாலட்சுமி செல்வ வளம் பெறுகிறதுக்கு, துர்க்கை அம்மன் எதிரிகளை வெல்றதுக்கு முன்னாடி சொன்னால எதிரிகளோ கந்திஷ்டியோ அப்படி இருந்துச்சுன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு எதிரிகளை வெல்லும். முருகப்பெருமான் தடை நீங்குவதற்கு முன்னாடி முருகப்பெருமானை போய் எதுக்கு வழிபாடு சொன்னேன்? குழந்தைகள் ஏதாவது பெறணும் அப்படின்னா தடைகள் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு. விநாயகர் காரிய சித்தி பெறுவதற்கு, பெருமாள் குடும்ப அமைதி பெறுவதற்கு, வருமானம் தொழிலில் பெருகுவதற்கு. இதுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணணும். எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா வெள்ளை நிற ஆடை, இளஞ்சிவப்பு, க்ரீமு, வெளிர் நீலம், இந்த நிறத்தெல்லாம் ஆடையை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் எப்படி சார் போட முடியும்? இதெல்லாம் போட்டு இருக்கணும்னா கர்ச்சீஃபாக அந்த நிறத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடத்தின்படி வைரம், வெள்ளை ஜீர்கான், ஓபல், இந்த மாதிரி ரத்தினங்கள் ரொம்ப நல்லது. அதே போல் தயவு செய்து சொல்கிறேன், இந்த ரத்தினங்கள் அணியும் போது மட்டும் உங்களோட ஓவரால் ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதுக்கான நிபுணர்கள்ட்ட கேட்டு பண்ணுங்கள். ஜோதி நிபுணர்கள்ட்ட கேட்டு பண்ணுங்கள். செல்ல வேண்டிய கோயில்கள்லாம் திருப்பதி, திருமலை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. சமயபுரம் மாரியம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடியே சொன்னதான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரம்மன் கோயில் துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகர் ஆலயம் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி அதுக்கு போயிட்டு வாங்க. துலாம் ராசிகளுக்கு மறந்துடக்கூடிய பலம் என்ன தெரியுமா? எளிதில் நண்பர்களை உருவாக்கும் திறன். டக்குன்னு நண்பர்கள் உங்களுக்கு வந்துடுவாங்க. ஒரு 5 நாள் பேசினா நண்பன் உருவாயிரும். பேச்சால் வெற்றி பெறக்கூடிய திறன், சமரசம் செய்யக்கூடிய குணம், அழகான சிந்தனை பெறக்கூடிய ஒரு குணம், கலைத்திறமை அதிகமாக இருக்கக்கூடிய குணம், வியாபார அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய குணம், இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குதுங்க. அற்புதமான ராசி. நீங்கள் அவசரப்படாதீங்க, யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, உங்கள் முயற்சி அதிகரிங்க, இறை நம்பிக்கையை கைவிடாதீங்க, புதிய வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்துங்க. அதே போல் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிக்கான காலகட்டம். நீங்கள் கலங்க தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் ஓம் துர்க்கையம்மனை போற்றி, ஓம் துர்க்கையம்மனை போற்றி, ஓம் துர்க்கையம்மனை போற்றி அப்படின்னு மறக்காம 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க, துலாம் ராசி நண்பர்களுக்கு பகிருங்க. உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.